أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சங்கைக்குரிய உலமாக்களே, உஸ்தாதுகளே, மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. ஈதுல் அத்ஹா எனும் தியாக திருநாளில் அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்படி ஒன்று கூடக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஒரு தத்துவார்த்தமான ஒரு செயலாக அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டில் அமைந்திருக்கிறது. இது போன்ற நாட்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரள்கிறோம். இந்த திரட்சி எங்கிருந்து தொடங்குகிறது என்று பார்த்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஏற்பாட்டில் அதை மிக அழகாக செய்து வைத்திருக்கின்றான். ஒன்று கூடல் என்பதில் உள்ள இந்த தத்துவம் இங்கு தொடங்கி நாளை மறுமை நாள் வரையிலும் சென்று நீடிக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். மனிதன் தனியாக பிறந்தவன், அவன் தனக்கான ஒரு இணையை கொண்டு ஒன்றாக ஆகின்றான். கணவனும் மனைவியும் ஒன்று கூடும் அந்த நிகழ்வு பிறப்பியல் சார்ந்த ஒரு தத்துவத்தை பேசக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து அதே மனிதன் தம்பதி சகிதமாக தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்கும்போது, ஒன்று கூடும்போது அந்த நிகழ்வு வாழ்வியல் சார்ந்ததாக ஆகிறது. அதுவே அவன் தினந்தோறும் தொழுகைக்காக 5 நேரமும் தன் மஹல்லா பள்ளியில் கூடும்போது அது இறையியல் தத்துவமாக மாறுகிறது. வாரம் ஒரு முறை சில மஹல்லாக்கள் ஒன்று கூடி ஜும்ஆ என்ற ஒரு ஒன்று கூட்டல், அதையடுத்து வருடத்தில் 2 முறை ஊரடங்கிய ஒரு பெரும் திரட்சியில் ஒன்று கூடல், இப்படியாக இந்த ஒன்று கூடல் நிகழ்வு நம்மை தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக இன்று நேற்றைய முந்தைய தினத்தில் நாம் கண்ட அரஃபாவுடைய மைதானம், அங்கே உலகத்தின் பல்வேறுபட்ட எல்லா ஊர்களிலிருந்தும் திரண்டு வந்த பெரும் கூட்டம் அங்கே ஒரு பெரும் ஒன்று கூடலை காட்டியது, மக்கள் திரட்சியை காட்டியது. இது உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஒன்றிணைத்த மிகப்பெரிய ஒரு மாநாடாக அல்லாஹ்வின் திருமுன் இருக்கக்கூடிய காட்சியை அது இந்த உலகிற்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருந்தது. இப்படியாக ஒன்று கூடும் பயிற்சியில் மனிதன் தினந்தோறும் பள்ளியில் 5 நேரமும், வாரம் ஒரு முறை ஜும்ஆவிலும், வருடம் 2 முறை ஈதுடைய மைதானத்திலும், பிறகு ஒரு வாய்ப்பை பெற்று அரஃபாவிலும் ஒன்று கூடிய இந்த மனிதன் இறுதியாக மஹ்ஷர் பெருவெளியில் மிக பெரும் திரட்சியாக ஒன்று கூடுகின்றான். அதுதான் இறுதி காட்சி. இந்த உலகம் தோன்றியது முதல் முதலாம் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து இறுதியில் கடைசி மனிதனாக எவர் பிறந்து வாழ்ந்து இறக்கப் போகின்றாரோ அவர் வரையிலான அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவெளி, அதில்தான் எல்லா மனிதர்களும் ஒன்று திரளக்கூடிய ஒரு தத்துவமார்த்த விஷயம் அங்கே அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். இந்த ஒன்று கூடல் என்ற அனைத்தும் ஏன் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, எதை நோக்கி இதை செயல்படுத்தப்படுகிறது என்று கண்டால், இது இறை நெருக்கத்தை நோக்கிய பயணமாக ஒவ்வொன்றிலும் அமைவதை நாம் காண்கின்றோம். தினந்தோறும் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு செல்லக்கூடியவர் எதற்காக அங்கே செல்லுகின்றார்? அல்லாஹ்வை நெருங்குவதற்காக. ஜும்மாவிற்கு செல்லக்கூடியவர் எதற்காக செல்லுகின்றார்? அல்லாஹ்வை நெருங்குவதற்காக.
ஈதுடைய நாளிலே ஒன்று கூடுபவர் எதற்காக வருகின்றார்? அல்லாஹ்வை நெருங்குவதற்காக. நெருங்குதல் என்ற இந்த சொல்லுதான் குர்பானி என்ற பெயர் கொண்டதாக இருக்கிறது. குர்பான் என்றால் அல்லாஹ்வை நெருங்குதல், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான முயற்சி, அதற்கான வேலைகள், அதுதான் நெருங்குதல். அந்த நெருங்குதலை நோக்கித்தான் நாம் நம்முடைய இந்த பயணங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம்.